கோல்டு, சில்வர் எப்போ ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாக்ட்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த கிராஷஸ எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கான ஐடியா கண்டிப்பா கிடைச்சிரும். எப்பவுமே இந்த கமாடிட்டிக்குன்னு ஒரு மார்க்கெட் சைக்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்கப் ஆகுறது கோல்டு. அத ஃபாலோ பண்றது சில்வர். சில்வருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது ட்ரெண்ட் ஆகுறது என்னன்னு பார்த்தோம்னா, ரீசென்ட் டைம்ல இருக்க ட்ரெண்ட வச்சு பார்த்தா காப்பர். இதுக்கப்புறமா ட்ரெண்ட் ஆகக்கூடியது பல்லாடியம்ஸ் அண்ட் பிளாட்டினம்ஸ். இதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்னு சொன்னா, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் மேல ஓட ஆரம்பிக்கும். லாஸ்ட்டா பிக்கப் ஆகுறது ஆயில் அண்ட் கேஸ் செக்டர். எப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ், அதாவது பியூர்லி க்ரூட் ஆயில் எப்போ பிக்கப் ஆகி நல்லா மேலே போக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2008ல் 2014ல் ஏன் ரீசெண்டாக வந்த 2022லையும் சேம் சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணி கிராஷ் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வரப்போகிற கேஷை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது க்ரூட் ஆயில தான். எப்போ ஃபால் வருமோ, சிக்னல் இருக்கோ, கண்டிப்பாக நான் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் டெய்லியும் கோல்டு கீழே விழுகுமா, சில்வர் கீழே விழுகுமான்றத டெய்லியும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை பண்ணிட்டுருங்க. க்ரூட் ஆயில் உடனே மேலே போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இமீடியட்டாக நடக்க போகிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.